இந்தியாவின் பாதுகாப்பிற்காக இந்திய ராக்கெட் படை உலகிற்கு ஒரு முக்கியமான செய்தியைச் செலுத்துவதில் தீவிரமாக இருக்கின்றது. இது எவரிடமும் சார்ந்திருக்காது என்பதற்கான உறுதியாக உள்ளது. PM-21 கிரேடு, பினாகா மற்றும் ஸ்மட்ச் போன்ற முன்னணி ராக்கெட் சிஸ்டங்கள் இந்தியாவை உலகின் மிகவும் சக்திவாய்ந்த ராக்கெட் படை முகாமின் ஒரு பகுதியாக மாறியுள்ளன. இந்திய ராக்கெட் படை 40 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவில் இருந்து பெற்ற PM-21 கிரேடு மற்றும் பிற ராக்கெட் லாண்டர்களைப் பயன்படுத்தி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கெய்ட் ராக்கெட் 150 யூனிட்டுகளுடன் கூடியது. ஒவ்வொரு யூனிட்டிற்கும் 3 பேட்டரிகள் உள்ளன. இவை அனைத்தும் தாக்குதல் நடவடிக்கைக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றன. பினாகா ராக்கெட்டின் திறன் 72 ராக்கெட்டுகளை 44 வினாடிகளில் பாயர் செய்யும். இது 1 கிலோமீட்டர் பரப்பில் சுலபமாக தாக்குதல் நடத்துகிறது. வின் புதிய தொழில்நுட்பம் 120 கிலோமீட்டர் வரம்பில் செயல்படுகிறது. இது இந்தியாவின் சுய நம்பிக்கை மற்றும் தாக்குதலுக்கு தேவையான சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இந்திய ராக்கெட் படையினரின் புதிய தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்துவதால் எதிரிகளை எதிர்கொள்ளும் திறன் கூடுதலாக அதிகரித்துள்ளது. இது நாடு பாதுகாப்புக்கு முக்கியமானதாக அமைந்துள்ளது. இந்தியாவின் புதிய ராக்கெட் அமைப்புகள் சீனா மற்றும் பாகிஸ்தானின் எதிரிகளை எதிர்கொள்ள திறமையானவை. இந்த ஆற்றல் நாட்டின் பாதுகாப்புக்கான ஒரு எச்சரிக்கை எனும் தன்மையைப் பெற்றுள்ளது. சுயரூபத்தை அடைய இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் படையினரின் உழைப்புகள் உலகளாவிய ரீதியில் இந்தியாவின் ராக்கெட் படைகளை மேலும் புகழ்பெற்றதாக்குவதில் மிகுந்த பங்கு வகிக்கின்றன.